தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 8, இறை திருவசனம் 17. ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன், அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிறுத்தச் செய்வேன். போதும் இயேசுவே, போதும் இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே. போதும் இயேசுவே, போதும் இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே. ஒப்பற்ற செல்வம் நீர் போதும் இயேசுவே, ஒப்பில்லா நண்பு நீர் போதும் இயேசுவே. ஒப்பற்ற செல்வம் நீர் போதும் இயேசுவே, ஒப்பில்லா நண்பு நீர் போதும் இயேசுவே. போதும் இயேசுவே, போதும் இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே. துன்பத்தில் துணையும் நீர் போதும் இயேசுவே, துயரத்தில் ஆறுதல் நீ போதும் இயேசுவே. துன்பத்தில் துணையும் நீ போதும் இயேசுவே, துயரத்தில் ஆறுதல் நீ போதும் இயேசுவே. போதும் இயேசுவே, போதும் இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே. நோய்க்கெல்லாம் மருந்து நீ போதும் இயேசுவே, பேய்க்கெல்லாம் எதிரி நீ போதும் இயேசுவே. நோய்க்கெல்லாம் மருந்து நீ போதும் இயேசுவே, பேய்க்கெல்லாம் எதிரி நீ போதும் இயேசுவே. போதும் இயேசுவே, போதும் இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே. வறுமைக்கு விடையும் நீ போதும் இயேசுவே, வாழ்விழந்தோர் வாழ்வும் நீ போதும் இயேசுவே. வறுமைக்கு விடையும் நீ போதும் இயேசுவே, வாழ்விழந்தோர் வாழ்வும் நீ போதும் இயேசுவே. போதும் இயேசுவே, போதும் இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே. போதும் இயேசுவே, போதும் இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே. வியத்தகு ஆலோசகராய், வலிமை மிகு இறைவனாய், என்றும் உள்ள தந்தையாய், அமைதியின் அரசராய், இதோ எங்கள் மத்தியில் பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். உமது பிறப்புக்காக எங்களையே நாங்கள் தயாரித்து வருகின்ற இதோ இந்த இறுதி நாட்களில் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமுமாயிருந்து வருகின்றீர். ஒப்பற்ற செல்வமாயிருக்கிறீர், நன்றி. ஒப்பில்லா நண்பனாயிருந்து துணையாய் வருகிறீர், நன்றி. துன்பத்தில் துணையாய் எங்களுக்கு, துயரத்தில் ஆறுதலாய் எங்களுக்கு நீர் இருந்து எங்களை ரட்சித்து விடுவித்து காத்து வருகிறீர் ராஜா, நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நோய்கள், பாவங்கள், பலவீனங்கள் இவை அனைத்திற்கும் மருந்தாக, அருமருந்தாக இருந்து வருகிறீர் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்விழந்து வறுமையில் வாடுகின்ற ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் விடையாய் வாழ்வாய் இருந்து வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். ஏனெனில் ஆற்றல் அனைத்தையும் தருபவர் நீர். இதோ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உம்மை புகழ்ந்து வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை எங்கள் வாழ்வில் அளித்து கொண்டிருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வழியறியாமல் அழிந்த எங்களை உமது கண்களால் எம்மை கண்டு எங்களுக்கு தயவை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல காத்து தீங்கனைத்தும் எம்மை தீண்டாமல் கேடயமாய் எங்கள் வாழ்வில் நீர் இருந்தீர். தாயும் தந்தையுமானீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். யெகோவாயிராயிருந்து எம்மை பார்த்து கொண்டீரே, நன்றி ஆண்டவரே. யெகோவா நீசியாயிருந்து எம் பிள்ளைகள் எழுதிய தேர்விற்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ஷலாமாயிருந்து குடும்பத்திலே உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ரஃபாவா இருந்து உடல் நலமற்று உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்த உம் பிள்ளைகளுக்கு நற்சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ஷமாவா இருந்து எங்களோடு எங்களுக்குள் உடன்பயணித்து வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் இதோ இந்த இரவு நேரத்திலும் யெகோவாயிராய், யெகோவா நிஷியாய், யெகோவா சலோமாய், யெகோவா ரஃபாவா, யெகோவா தமாவா இருந்து எங்களை நீர் பார்த்து வெற்றியை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து எங்களோடு இருக்கும்படியாக தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இறைவா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிறவரே, இதோ வழி எறியாது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் அனாதையாயிருக்கின்ற பிள்ளைகள், ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருந்து தவித்து வாழுகின்ற குடும்பங்கள், இன்னும் வறுமையின் கீழ் வாழ்கின்ற பிள்ளைகள், இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட எதுவுமே வழியின்றி இருக்கக்கூடிய பிள்ளைகள் என அனைவரையும் சிறப்பான விதத்தில் இந்த இரவு நேரத்தில் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் தாராள உள்ளத்துடன் உமது பிறப்பு எங்களுக்கு இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவை என்பதனை உணர்ந்து எங்கள் தாராள மனதை நீர் பெரிதாக்க அருள் புரிய வேண்டுமாய் உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபித்து இதோ எங்கள் அனைவரையும் திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.